ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 720 ஆரம்பிக்கிறது. ஈசன் செய்வதற்கு சாஸ்திரம் எதற்கு? ஈஸ்வரனே தன் கிருபை என்று காட்டிக்கொள்ளாமல் இவனை சாட்சாத்காரத்தில் சேர்த்தாலும் சேர்க்கலாம். இம்மாதிரி சித்தி அடைந்தவர்கள் பிற்பாடு சாஸ்திரம் செய்தால் அதில் ஈஸ்வர கிருபையை சொல்வதற்கு இடமில்லை. அல்லது அவன் தன்னையும் தன் கிருபா விலாசத்தையும் சாதகனுக்கு நன்றாக தெரிவித்தாலும் கூட அப்பொழுது இவர்கள் அவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு மேலே அழைத்து கொண்டு போகிறான், அவன் இப்படி பண்ண அந்த அளவுக்கு நாம் புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதும் போய்விடுகிறது, நம்மை மீறிய சக்தியை மேலே நம்மை ஏதோ பண்ணுவிக்கிறது என்றும் தெரிந்து கொண்டு விடுவார்கள். புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதற்கு தான் சாஸ்திரத்தில் வழி சொல்லிக் கொடுக்க முடியும். புத்தியை ஈஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு இவனை கருவி மாத்திரமாக கொண்டு பண்ணுவிக்க ஆரம்பித்த பின் சாஸ்திரம் இப்படி வழி சொல்லித்தர முடியும். சாதகன் பண்ண வேண்டியதற்குத்தான் சாஸ்திரமே தவிர ஈஸ்வரன் பண்ண வேண்டியதற்கு இல்லை. அதனாலே தான் ஜீவன் புத்திபூர்வமாக நிதித்தியாசனம் பண்ணும் வரை பண்ணட்டும், அப்புறம் அவனை ஈஸ்வரன் எடுத்துக்கொண்டு தானே பண்ண வேண்டியதை பண்ண விட்டு விடுவோம். அங்கே போய் நாம் ஒன்றும் ஒரு கோட்பாட்டையும் சொல்லிக்கொண்டு ஜீவ மனசு அதிலே போகும்படி இடம் பண்ணி தர வேண்டாம். ஈஸ்வரனால் ஓவர் பவர் செய்யப்படக்கூடியவனுக்கு நாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே போ, சித்தி தானே வந்துவிடும் என்று சொல்லி விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்து அத்வைத சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். மாயை திரையை ஈஸ்வர கிருபை கிழிக்கிறது என்று வியக்தமாக சொல்லாமல் நிதித்தியாசனத்தின் தீவிரத்திலேயே அது கிழிந்து விடுகிறது என்கிற மாதிரியே சொல்லி முடித்து விட்டிருக்கிறார்கள். கீதையில் வெளிப்படக்கூடிய உண்மை. ஆனாலும் பகவான் இந்த ஈஸ்வர கிருபையால் அத்வைத லட்சியம் சித்திக்கிறது என்ற விஷயத்தை நன்றாக வெளிப்படவே கீதையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவரும் பாத்திரம் பார்க்காமல் உபதேசம் பண்ணவில்லை தான். தபஸ் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பணிவிடை செய்யாதவனுக்கும் இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லப்படாது என்றே அவரே அதை முடிக்கும் இடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன கீதை மற்ற அத்வைத சாஸ்திரங்களைப் போல அத்வைத சாதனைக்காக அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போனவர்களுக்கு மட்டுமில்லை. பகவத்கீதை 18 அத்தியாயம் இருப்பதில் முதல் 6 கர்ம ஷட்கம் என்றும் நடு 6 பக்தி ஷட்கம் என்றும் சொல்லி கடைசி 6 ஞான ஷட்கம் என்று சொல்வது. இப்படி சொன்னதால் இந்த ஒவ்வொரு மார்க்கத்தை மட்டும்தான் ஒவ்வொரு 6 அத்தியாயத்திலும் சொல்லியிருப்பதாக அர்த்தமில்லை. புத்திக்கு பரமாக ஆத்மா என்று ஞான மார்க்கப்படி அவர் சொல்வதும் கூட காம ஷட்கத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் தான். ஆனாலும் மேலெழுந்த வாரியாக இப்படி கிளாசிஃபை செய்யும்படியாகவே கீதை இருக்கிறது. அத்வைதத்துக்கே என்று ஏற்பட்ட கிரந்தங்களில் கர்மாவை பற்றியும் உபாசனை பக்தியை பற்றியும் இவ்வளவு சொல்லாமல் ரொம்பவும் குறைவாகவே இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் அவை அவசியமானவை என்று சொல்வதற்கு அதிகமாக அவற்றை விஸ்தாரம் செய்து சொல்லியிருக்காது. இப்படியாக பாத்திரம் பார்த்துத்தான் சொன்னார் என்றாலும் கூட பகவான் நேராக ஆத்ம விசாரத்தில் பிரவேசிக்கும் கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உபதேசிப்பது என்றில்லாமல் கர்மா பக்தி ஞானம் ஆகியவற்றில் எதுவென்றாலும் ஆத்மீக வாழ்க்கையின் முதல் படி ஏற விரும்புவர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோரையுமே உத்தேசித்து கீதோபதேசம் செய்திருக்கிறார். அதனால் இதிலே துவைத்தமாக பக்தி பண்ணுவதை பற்றியும் நிறைய வருகிறது, அத்வைதத்தை பற்றியும் அப்படியே வருகிறது. இப்படி இரண்டை பற்றியுமே பகவான் நிறைய சொல்லிவிட்டதால் இது என்ன துவைதத்தையும் அதாவது பக்தியையும் சொல்கிறார், அத்வைதத்தையும் அதாவது ஞானத்தையும் சொல்கிறார், துவைதத்துக்கு ஆப்போசிட் அல்லவா அத்வைதம் என்ற கேள்வி எழக்கூடும். அப்படி எழும்பாமல் இருக்கத்தான் இரண்டையும் லிங்க் பண்ணியும் அநேக விஷயங்கள் சொல்கிறார். அதிலே அத்வைதத்துக்கு என்றே ஏற்பட்ட சாஸ்திரங்களில் அதிகம் சொல்லப்படாததான ஈஸ்வரன் ஜீவனை துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு தூக்கிவிடுகிறான் என்ற விஷயத்தையும் அவர் சொல்ல நேர்கிறது. சாதகனின் சாதனையால் மாயை கிழிபடவில்லை, ஈஸ்வர கிருபைதான் கிழிக்கிறது என்பது போன்ற விஷயங்களை தெளிவாக வெளியிட்டு சொல்கிறார். அர்ஜுனன் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு பூர்ண அத்வைதமாக போகக்கூடிய சாங்கிய அதாவது ஞான சாதகன் இல்லை, அதாவது உத்தமாதிகாரி இல்லை, ஸ்வதர்ம கர்மாவை பலனிலே கருத்தியே வைக்காமல் ஈஸ்வர ஆராதனமாகவே பண்ணி சித்த சுத்தி பெறக்கூடிய யோக சாதகன்தான், அதாவது மத்தியமாதிகாரி தான் என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஸ்தாபித்திருக்கிறார். மத்தியமன் என்பது நடு, அது உத்தமத்துக்கும் அதமத்துக்கும் லிங்க் ஆக இணைப்பாக முடியும். அதனாலேயே அவனுக்கு உபதேசிக்கும் போது துவைத அத்வைத லிங்க் ஆன ஈஸ்வரனை
அவனுடைய கிருபையை பகவான் உத்தமோத்தம ஸ்திதியை சொல்லும் போதும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு இடத்தில் சத்வரஜோ தமோ குணவடிவாயுள்ள மாயை என்னுடைய சக்தியாகும், அதனாலே அது தெய்வ சக்தி பெற்றது. மனுஷன் எப்படி தன் பலத்தால் அதை தாண்ட முடியும்? என்னிடம் பிரபத்தி பண்ணினால்தான் என் அருளால் தாண்ட முடியும் என்கிறார். சர்வபாவத்தாலும் ஈஸ்வரனிடம் சரணாகதி பண்ணினால் அவனுடைய அனுகிரகத்தால் சாஸ்வத சாந்தபதமான அத்வைத மோட்சம் சித்திக்கும் என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறார். துவைதமாக தன்னை ஒரு மாதிரி பாவித்து பக்தி பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தத்துவஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு, அதாவது புரிவிப்பதும் அவர் கிருபைதான், அந்த தத்துவத்துக்குள்ளேயே போய் அத்வைதமாக இருந்து விடலாம் என்றும் உபதேசம் செய்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.